ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் தீபாவளி ஸ்பெஷலாக அரிசி மாவு தட்டை தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு அரிசி மாவு அளந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த கப்பால் 2 கப் அளவு நான் அரிசி மாவு எடுத்துக்க போகிறேன். இது வந்து நம்ம வறுக்காத மாவு தான், வீட்டிலே கழுவி காய வச்சு அரைச்ச பச்சரிசி மாவு தான். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் கடையில் வாங்கின மாவாக இருந்தால் கூட செய்யலாம். இப்போ இது 2வது கப் சேர்த்துக்கிறேன். நான் வந்து அரைச்சிட்டு நல்லா ஒரு வாட்டி சளிச்சிட்டு தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் மாவு. இப்போ இது அடுத்ததாக ஒரு 1/2 கப் அளவு பொட்டுக்கடலை மாவு, ஒரு 1/2 கப் வந்து பொட்டுக்கடலையை நல்லா மிக்சியில் நல்லா இந்த மாதிரி பவுடர் பண்ணிவிட்டு சளிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 கப் அளவு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/4 கப் அளவு வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை இந்த மாதிரி குறைப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதையும் இது கூட சேர்த்துடலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு வந்து நல்லா இடித்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு, இதையும் இது கூட சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். அடுத்ததாக ஒரு 10 பல் பூண்டு எடுத்து நல்லா இந்த மாதிரி இடித்து சேர்த்துக்கங்க. இடித்து சேர்க்கும்போது நல்ல மணமாக இருக்கும். அடுத்ததாக பொடியாக நறுக்கின கருவேப்பிலை. அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள். அடுத்ததாக ருசிக்கு ஏற்ற மாதிரி உப்பு. அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதில் சேர்த்துடலாம். அடுத்ததாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா சூடான எண்ணெயாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். உங்களுக்கு எண்ணெய் சேர்த்ததுனால கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு ஸ்பூனில் கலந்து விட்டுக்கிறேன். இப்போ நம்ம நல்லா கையில் பிசைஞ்சு விட்டுறலாம். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நம்ம முறுக்கு சுடுவோம் இல்லையா, அந்த மாவு பதத்துக்கு பிசைஞ்சாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ தட்டைக்கு வந்து மாவு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இதை சின்ன சின்ன உருண்டையாக நம்ம பிடிச்சிக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடு, அதனால் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பெருசாக சின்னதாக தட்டுறது உங்கள் விருப்பம்தான். இப்போ உங்கள்கிட்ட இந்த மாதிரி பட்டர் ஷீட் இருந்ததுன்னா இதில் எடுத்து வச்சு நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். அப்படி இந்த பட்டர் ஷீட் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் வந்து வாழையில வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது மேலேயே இப்போ இன்னொரு ஷீட்டை வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் அடியில் பிளாட்டாக உள்ள பாத்திரமாக கிண்ணம்லாம் இருந்தது அப்படின்னா இதை வச்சு லைட்டாக அந்த மாதிரி ப்ரஷ் பண்ணி விடுங்க. ஒரே டயத்தில் உங்களுக்கு 2-3 ஈஸியாக செஞ்சிடலாம். லைட்டாக அந்த மாதிரி ப்ரஷ் பண்ணி விட்டு எடுத்திங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு தட்டை ரெடி ஆகிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எல்லா தட்டையுமே செஞ்சுக்கலாம். இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். பாருங்கள், இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா தட்டையுமே ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ நம்ம தட்டி வச்ச தட்டையெல்லாம் இதில் சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா கிறிஸ்பியாக வெந்ததுக்கு பிறகு நம்ம இதை எடுத்துகிட்டு அடுத்த பேட்ச் போட்டு பொரிச்சிக்கலாம். நம்மளால் திருப்பி திருப்பி போட்டு நல்லா மொறு பொறுன்னு வர்ற அளவுக்கு நல்லா வேக விட்டுக்கோங்க. அப்படியே திருப்பி திருப்பி நம்ம போட்டுற வேண்டியதுதான். நல்லா மொறுமொறுப்பாக நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம்.
இந்த மாதிரி நல்ல கிறிஸ்பியாக வந்ததுக்கு பிறகு எடுங்க. இப்போ மீதம் இருக்கிற தட்டையும் இதே மாதிரி நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதுவும் நல்லா முறுமுறுப்பாக வெந்ததுக்கு பிறகு நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா முறுமுறுப்பான தட்டை ரெடி ஆகிடுச்சிங்க. 10 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நாளைக்கும் இது நல்ல முறுமுறுப்பு தன்மையோடு இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், ரொம்ப சூப்பராக வரும். நல்ல கிறிஸ்பியானது. இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.